தற்போது கிடைத்திருக்கக்கூடிய அந்த முடிவுகளின் அடிப்படையில், முன்னிலை நிலவரங்களின் அடிப்படையில் 145 என்ற அந்த எண்ணிக்கை தேவைப்படுகிறது. என்டிஏ கூட்டணி 147 முன்னிலை வகிக்கிறது. இந்தியா கூட்டணி 33 முன்னிலை வகிக்கிறது. மற்றவர்கள் 7 முன்னிலை வகிக்கிறார்கள். 145 தேவை என்ற நிலையில் என்டிஏ கூட்டணி 147 முன்னிலை வகிக்கிறது என்ற அந்த எண்ணிக்கை பார்க்கிறோம். இது தொடர்பாகவும் திரு ஆசீர்வாதம் உங்கள்கிட்ட வர அதற்கு முன்பாக மேஜிக் வால் மூலமாக இந்த புள்ளி விவரங்கள் சார்ந்த அலசல்களை வழங்குவதற்காக நெறியாளர் சிவரஞ்சனி இணைந்திருக்கிறார். சிவரஞ்சனி, உங்களுக்கு அபிநயா, நீங்க குறிப்பிட்டது போல இப்ப 145 இடங்கள், பெரும்பான்மைக்கு தேவையான 145 இடங்களை விட இப்ப 147 இடங்கள்ல என்டிஏ கூட்டணி என்பது முன்னிலை வகிக்கிறது. இத்தனைக்கும் 288 தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணிக்கையில 187 தொகுதிகளுக்கான முன்னிலை நிலவரம் மட்டும்தான் இப்ப கிடைச்சிருக்கு. அதுலயே இப்ப 147 இடங்கள்ல இவங்க முன்னிலை வகிக்கிறாங்க. இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் 34 இடங்கள்ல அவங்க முன்னிலை வகிக்கிறாங்க. இதுல நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது என்ன இருக்கு அப்படின்னா, 2024 மக்களவை தேர்தலை நம்ம ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா, அப்போ இந்தியா கூட்டணிக்கு அங்க பெரும்பான்மை கிடைச்சிருந்தது. அதாவது நிறைய தொகுதிகளில் அவங்க வெற்றி பெற்றிருந்தாங்க. அந்த ஒரு நிலையை இப்ப தக்க வச்சுக்காத சூழல் இப்ப அமைஞ்சிருக்கா, இந்த தொடக்க நிலை நிலவரங்கள் மூலமா அமைஞ்சிருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. இதுல முக்கியமான அம்சம், எப்படி தமிழ்நாட்டில் பெண்களுக்குன்னு உரிமை தொகை கொடுக்கப்படுகிறதோ அதே மாதிரி மகாராஷ்டிராவிலையும் அவங்க கொடுத்துட்டு வராங்க. 1500 ரூபாய் மாதம் அப்படின்ற வகையில கொடுத்துட்டு வராங்க. இந்த தேர்தலை முன்னிட்டு அதை 3000 ரூபாயாக உயர்த்தி கொடுப்போம் அப்படின்ற ஒரு அறிவிப்பையும் ஆளும் கட்சி என்பது கொடுத்து வந்தது. அது எந்த வகையில ஒர்க் ஆகி இருக்கு அப்படின்றத நாம பார்க்க வேண்டி இருக்கு. இப்போ பெண்கள் அதிகமாக இருக்கக்கூடிய, அதாவது பெண் வாக்காளர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதிகளில் என்ன நிலவரம் அப்படின்றத நாம பார்க்கலாம். மொத்தம் 22 தொகுதிகளில் பெண் வாக்காளர்கள் அதிகமா இருக்காங்க. அதுவும் கடந்த 2019 சட்டசபை தேர்தலை ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த முறை கிட்டத்தட்ட 53 லட்சம் வாக்காளர்கள் அதிகமா வாக்களிச்சிருக்காங்க பெண்கள்ல மட்டுமே. சோ அது ஒரு இம்பாக்டை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா முக்கியமா 22 தொகுதிகளில் 15 தொகுதிகள் என்டிஏ கூட்டணிக்கு போயிருக்கு, பெண் வாக்காளர்கள் அதிகமா இருக்கக்கூடிய தொகுதிகளில். அதே மாதிரி இப்போ மற்றும் ஒரு அம்சம் பார்க்கப்படுறது ஃபார்மர்ஸ், அதாவது விவசாயிகள் அதிகம் இருக்கக்கூடிய தொகுதிகள். இது வந்து நம்ம அந்த விதர்பா ரீஜியன் முன்னாடியே பேசியிருந்தோம். அங்க அதிக அளவில் வெற்றி பெறுறவங்க ஆட்சி அமைப்பாங்க அப்படின்னு சொல்லி அங்க நிறைய இடங்கள்ல விவசாயிகள் அதிகம் இருப்பாங்க. அதுலயும் பார்த்தோம் அப்படின்னாக்கா என்டிஏ கூட்டணி தான் அதிக இடங்கள்ல முன்னிலை வகிக்கிறாங்க. அப்ப இந்த 2 ஃபேக்டர்ஸ்க்கும் அவங்க இந்த முறை பயன்படுத்தின யுக்தி என்பது ஒர்க் ஆகுதா அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. அடுத்ததா ஜார்க்கண்ட் மாநிலம். ஜார்க்கண்ட் மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் முன்பே நாம சம்பாய் சோரன் அவருடைய முன்னிலை நிலவரம் பத்தி பேசியிருந்தோம். இப்ப இந்த ஜார்க்கண்ட்ல நிலை என்பது மாறி இருக்கிறது. இந்தியா கூட்டணி மொத்தம் 20 இடங்கள்ல முன்னிலை வகிக்குது. என்டிஏ கூட்டணி 18 இடங்கள்ல முன்னிலை வகிக்குது. இதுக்கு முன்னாடி இருந்த நிலவரம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, வடக்கு ஜார்க்கண்ட் இருக்கு இல்லையா, இந்த பகுதிகளில் பழங்குடியின மக்கள் என்பவர்கள் அதிகமா இருக்கக்கூடிய பகுதி. வரலாற்று ரீதியா பார்க்கும்போது பாஜக இங்க பெருமளவில் வெற்றி பெற்றதே கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த நிலை என்பது தொடக்க நிலையில மாறி இருந்தது. இங்க சம்பாய் சோரன் மற்றும் அர்ஜுன் முண்டா ஆகியோர்கள் பழங்குடியின தலைவர்களா இருக்கக்கூடிய நிலையில அவங்க பாஜகவுக்கு மாறிட்டாங்க, அந்த கட்சிக்கு. அதன் மூலமா வாக்குகள் ஓரளவு கிடைச்சிருந்தது. இப்ப அந்த நிலை என்பது மாறி இந்தியா கூட்டணி தான் இங்க முன்னிலை வகிக்கிறது. அபிநயா, என்டிஏ அரசாங்கம் கொண்டு வந்த சட்டங்களை மக்கள் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள், அவ்வளவுதானே. அதுல ஏற்றுக்கொண்டதுல கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும் வச்சுக்கோ. பட் இருந்தாலும் மக்கள் திருப்பி அவங்களுக்கு தானே ஆட்சி அதிகாரத்தை கொடுக்குறாங்க மேடம். இன்னொன்னு, மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் அதாவது பிரியனையா சொன்ன மாதிரி அந்த கூட்டணி கட்சிகள், ஐஎன்டிஏ உள்ள கூட்டணி கட்சிகள்ல அவங்க விட்டு கொடுக்கும் மனப்பான்மை இல்லாததுனால ஒரு ஓப்பனா சொல்லியிருக்காங்க, காங்கிரஸ் இன்னும் 102 சீட்டுக்கு மேல அங்க கண்டெஸ்ட் பண்ணியிருந்தால், ஓகே, இப்ப காங்கிரஸ் அங்க கூட்டணியில 102 சீட்டு தான் ஒதுக்கி இருக்காங்க. அது 102 சீட்டுக்கு மேல ஒதுக்கி இருந்தால் ப்ராபபிலிட்டி நிறைய இருந்திருக்கும். காங்கிரஸ், அதாவது மகா விகாஸ் அகாடி லீட் எடுக்கிறதுக்கு இன்னும் வாய்ப்புகள் நிறைய இருந்திருக்கு. நான் சொல்லலைங்க, பொதுவெளியில சொல்றாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு சிஎம் கேண்டிடேட் உத்தவ் தாக்கரே சொல்றாரு, சிஎம் கேண்டிடேட் யாராவது நிறுத்திருக்கணுங்க. நம்ம சிஎம் கேண்டிடேட் நிறுத்தாதனால இப்போ அதனால பாத்தீங்கன்னா நமக்கு வாக்கு சரிவு ஏற்படுகிறது அப்படின்றாங்க. பாஜக என்டிஏ கூட்டணியிலேயே முதலமைச்சர் வேட்பாளர் யாருன்னு அறிவிக்கல. எப்போதும் எல்லா தேர்தல்களையும் முதலமைச்சர் வேட்பாளரையோ அல்லது பிரதமர் வேட்பாளரையோ முன்னிறுத்தாம காங்கிரஸ் தேர்தலை சந்திப்பாங்க. அதோட தொடர்ச்சியா கூட இதை பார்க்கலாம். ஆனா பாஜக அப்படி முன்னிறுத்தி தானே தேர்தலை சந்திச்சிருக்காங்க. அந்த முடிவுல இருந்து பாஜக பின்வாங்குச்சு அப்படின்னு பார்க்கலாமா? இல்லங்க, அதாவது ஏக்நாத் ஷிண்டே ஏற்கனவே இன்கம்பன்ட் சீஃப் மினிஸ்டர், ஓகே. அதனால அவங்களுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜ் இருக்கு. நீங்க அவர்களை வீழ்த்த வேண்டும் என்றால் ஒரு ஸ்ட்ராங்கான முகத்தை கொண்டாந்து வீழ்த்த முடியும்.
அதுதான் சொல்றேன். அதாவது நான் சொல்ல ஐஎன்டிஏ கூட்டணி வின் பண்றதுக்கான வாய்ப்புகளை சொல்றேன். நீங்க வந்து பிஜேபியா சொல்லலான்றீங்க. பட் பிஜேபியில வந்து ஏக்நாத் ஷிண்டே அவரோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்து ஆன்டி இன்கம்பன்சி இல்லைன்னு சொல்லிட்டு அந்த முகத்தை வந்து மக்கள் ஏற்றுக்கொண்டதுனால தான் வந்து உங்களுக்கு வாக்களித்து இருக்கிறார். அந்த ரிசல்ட் தான் இங்க பாக்குறோம். நீங்க அதை வீட்டை சொல்லவே இல்லையே. சொல்றேன் 145 தொகுதிகள்ல பாஜக தான் போட்டியிடுறாங்க. அந்த எண்ணிக்கை சீட் ஷேரிங்ல கூட பாஜக தானே அதிக இடங்களை வச்சிருக்காங்க. இருந்திருக்கார் அப்படின்னா அப்ப அவன் அந்த கட்சிக்கான இடங்களை வந்து அதிகமா பகிர்ந்திருக்கலாமே. ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குங்க. அதாவது அவங்க சொல்லணும், இப்ப இன்கம்பன்ட் சீஃப் மினிஸ்டருக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா மக்கள் வந்து அங்க போகும்போது அவர் தான் சீஃப் மினிஸ்டர் இது பண்ணி வாக்களிப்பாங்க. ஆனா புதிதாக வருகின்ற கூட்டணி கட்சிகளுக்கு அதுல கம்பல்ஷன் இருக்கு. நீங்க எந்த முகத்தை எதிர்த்து போட்டிடுறீங்க. இப்போ வந்து இன்னைக்கு அவர் காலத்துல போய் தேர்தல் வாக்குறுதி கேட்கிறாரு அப்படின்னா அவர் நான் சீஃப் மினிஸ்டர் தான் கேட்பாரு. அவரு நான் இனிமே வரப்போற சீஃப் மினிஸ்டர் கேட்க மாட்டார். சோ அந்த ஒரு ஆடட் அட்வான்டேஜ் இருக்கிறதுனால ஐஎன்டிஏக்கு அந்த அட்வான்டேஜ் இல்ல. பட் அதை யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் சொல்லலைங்க, உத்தவ் தாக்கரே சொல்றாருங்க. நான் சொல்றேன்னா சரி, நீங்க வந்து சொல்லலாம் பிஜேபிக்கு ஆதரவா பேச சொல்றான்னு சொல்லலாம். பட் உத்தவ் தாக்கரே சொல்றாரு, நம்ம வந்து ஒரு எதிர்கட்சி கூட்டணியில் இருக்கிறோம், ஒரு முதலமைச்சர் வேட்பாளரை கொண்டு போயிருந்தா ஆடட் அட்வான்டேஜா இருந்திருக்குன்னு சொல்றாரு. அதுதான் நான் சொல்றேன். நான் சரி, இல்ல இப்போ இன்னொரு மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் அங்க இருந்த பிரச்சனைகள் என்பதுல பிரதானமாக பேசப்பட்டது என்று பார்த்தால் விவசாயிகளோட பிரச்சனை வந்து பெருவாரியாக பேசப்பட்டது. அவர்களுக்கான உரிய விலை கிடைக்கவில்லை என்பது முக்கியமாக பேசப்பட்டது. சோயாபீன் விவசாயிகளுக்கான பிரச்சனை என்பது பெரிதாக பேசப்பட்டது. இப்போ இதெல்லாம் எந்த அளவிற்கு நீங்கள் சொன்ன அந்த ஏக்நாத் ஷிண்டேனுடைய அந்த அட்ரஸ் பண்ண விதம் என்னவாக இருந்தது? சரி, வருடம் பாத்தீங்கன்னா இந்த மினிமம் சப்போர்ட் பிரைஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து உங்களுக்கு விளைவித்த காஸ்ட்டுக்கு பிளஸ் 50% எம்எஸ்பி கொடுத்து கொண்டு வருகிறார்கள். கண்டிப்பாக ஓகே. அதுல வந்து அவங்களுக்கு என்ன தயவு செஞ்சு சொல்றேன், தெரிஞ்சு சொல்லுங்க. இல்லனா சும்மா இருக்கீங்க, வேதனைப்படுத்துறீங்க. 5 வருஷம் வேதனைப்படுத்தல சார். இல்ல ஐயா தெரியாம பேசுறீங்க. அதுதான போராட்டம். மினிமம் சப்போர்ட் போராட்டம்ங்கறதா போராட்டமே குடுக்குறாங்கன்னு சொல்றீங்க. நீங்க போய் பாருங்க சார். நீங்க தப்பா பேசுறீங்க சார். எது பரிந்துரைக்கப்பட்டதோ அது வேலை அப்படின்றது தான் அவர்களோட பிரச்சனையா இருக்கு. சுவாமிநாதன் ரெக்கமெண்டேஷன் இம்ப்ளிமென்ட் பண்ணல. பிரச்சனை இங்க ஆக்சுவலா நீங்க சொல்றது பிரச்சனை, அது பிரச்சனை இல்லன்னு சொல்லிட்டு தான் மக்கள் வாக்களித்து இருக்கிறார்கள். போராட்டம் 1.5 வருஷம் நடந்துச்சு. அதுவே இல்ல. எந்த ஊர்ல இருக்கீங்க நீங்க? உணர்ச்சி பேசுறது மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. இப்படி பச்சையா பேசிட்டு சரி, குறுக்கிட வேண்டாம். ரொம்ப 1.5 ஆண்டுகள் போராட்ட விவசாயிகள் லட்சக்கணக்கில் போராடினா எதுக்காக போராடுறாங்க தெரியாம பேசுறீங்க. பஞ்சாப்ல யார் சப்மிட் பண்ணாங்க? அந்த போராட்டத்தை யார் சப்மிட் பண்ணீங்க? அது பேசுறது வேற சார். நீங்க என்ன சொன்னீங்க? மினிமம் சப்போர்ட் ஒரு ஆண்டாண்டு கூட்டி கொடுக்கறீங்க. திரு சுப்ரமணியன் கூட்டி கொடுத்தாங்களா? சொல்லுங்க. அது பரிந்துரைக்கப்பட்டது இல்ல என்பது வயநாடுல குறைஞ்சு போறீங்க. வாரணாசில போனதுல ரெண்டாவது தடவை மோடி குறைஞ்சு போயிட்டாரு. வீட்டுக்கு போயிட்டாரா? சரி திரு, நீங்க போச்சுறீங்களா? வினயா கொஞ்சம் அமைதியா இருங்க, அவர் பேசி முடிச்சிட்டோம். அதாவது சார், எம்எஸ்பில வந்து அவங்க என்ன பிரைஸ் டிட்டர்மைன் பண்ணிருக்காங்களோ அதை கொடுக்கறாங்க. அந்த விலை வந்து இவர்களுக்கு சாதகமா இல்லை. பேசுங்க சார். சரி, நீங்க விவசாயி பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல இப்போ அவருக்கான கேள்வி முன்வைக்கப்பட்டது. தப்பாவே ஒரே விஷயத்தை தப்பா சொல்றாங்க. உங்ககிட்ட ஆற்றலாம். சொல்லுங்க திரு சுப்ரமணியன். வெல்கம் சார். ஒண்ணே ஒண்ணு இருங்கம்மா. உங்களோட டிஎம்கே மேனிஃபெஸ்டோ 2020 உங்க கூட்டணி கட்சி கொடுத்த மேனிஃபெஸ்டோல பிரைஸ் ஆண்டாண்டு கொடுக்குதுன்னு சொன்னீங்களே, அது உண்மையான்னு கேக்குறேன். மற்றதெல்லாம் அப்புறம் பேசுவோம். அப்படி கொடுத்தா ஏங்க டெல்லியில போறாங்க? சரி சரி இருங்க சார். தமிழ்நாட்டுல நெல்லுக்கு ஒரு எம்எஸ்பி ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க மேனிஃபெஸ்டோல, டிஎம்கே மேனிஃபெஸ்டோல. நீங்க ஏன் சார் மாத்தி மாத்தி பேசுறீங்க? அது கொடுத்துட்டீங்களா? மாத்தி பேசல. எம்எஸ்பி கொடுத்துட்டாங்க கேட்டீங்க. அதை கொடுத்திருந்தா எதற்காக போராடுறீங்க? 1.5 வருஷம் லட்சக்கணக்கில் போராடுறவங்க விவசாயிகளுக்கு பைத்தியமா பிடிச்சிருக்கு. உதாரணமாக தமிழ்நாடு நீங்க குறிப்பிடுறீங்க. ஆனா இல்ல எம்எஸ்பி அபிநயா ஒண்ணு இல்ல. அவர் எம்எஸ்பின்னு சொல்றாரு, நான் கொடுத்திருக்காங்கன்னு சொல்றேன். ஓகே, நான் வருடம் 2020 ஜூலை 2023 24 அந்த தேதிகள்ல வந்து எம்எஸ்பி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இத கேக்குறவங்க நம்மளே தப்பா நினைப்பாங்க.
இல்ல சார், மக்கள் பார்த்துட்டு மக்கள் சரி விவசாயிகள் பார்த்துட்டாங்க. டெல்லியில எதுக்காக போறாங்கன்னா அவரை இல்ல அவங்க கொடுத்த வாக்குறுதி என்ன? நீங்க அது என்ன செயல்படுத்துறாங்களா? எதிர்வினை ஆற்றீங்க அப்படின்றது எனக்கு புரிஞ்சிருச்சு. திருச்சி வேலுசாமி, நீங்க என்ன எதிர்வினை ஆற்றீங்க அப்படின்றது அவருக்கும் புரிஞ்சிருக்கும், எனக்கும் புரிஞ்சிருச்சு, மக்களுக்கும் புரிஞ்சிருச்சு. இல்ல அத அதேதான் சொல்றாரு. மக்கள் வாக்களித்து திருப்பி அவர் முழுமையா புரிஞ்சிட்டா அதற்கான பதில நான் உங்கள்ட்ட வாங்கிக்கிறேன். பதில் இல்லை. இல்ல இது ராத்திரி 12 மணிக்கு சொன்னா ஒத்துக்குவீங்களா? இப்ப ராத்திரி 12 மணிக்கு ஒத்துக்குவீங்களா? இல்லனாலும் திருப்பி அப்படியே சொல்லுவீங்களா? ஏங்க ஒன்னேகால் ஆண்டுகள் லட்சக்கணக்கான விவசாயிகள் டெல்லியில போராண்டது எதற்காக போராடினாங்களோ அது நடந்து போச்சுங்கிறாரு. அரசாங்கம் கொடுத்துச்சுங்கிறாரு. எங்க கொடுத்திருக்கு? அது இல்ல அப்படின்னு மறுத்தாச்சு. அது இல்லன்னு மறுத்தாச்சு. அவர் முழுசா என்ன சொல்ல வராருன்னு கேட்டுட்டு அதற்கு பிறகு எதிர்வினை ஆச்சு. பொழுதுபோக்கா கேட்டுக்கணும், அங்க வேணா போறோம். என்ன வேற விஷயத்துக்கு வர சொல்லுங்கம்மா. சரி, அவர் நீங்க பேசும்போது முழுமையா அவங்க கேட்டாங்கல்ல சார், அவங்களோட கருத்து அப்புறமா தனிப்பட்ட கருத்தை வீட்டுல வச்சுக்கிட்டோம். பொது இடத்துல பேசுறது நியாயம் பேசுறது அவரோட கருத்து சார். அத பொது வழியில அவர் கருத்து அவர் விவசாயியா? விவசாயி எதுக்காக போராட அவருக்கு தெரியுமா சார்? மத்திய அரசு செய்துன்னு சொல்றாரு. எங்க செய்யுது? உங்க கருத்தை சொல்றதுக்கான அவகாசம் கொடுக்கப்படுதுல. உங்க பிரச்சனை தான் நீங்க சொல்லலாம். ஏன் பிரச்சனை நான் தான் சொல்ல முடியும். சரி சரி, ஓகே. விவசாயிகளுக்கு அரசாங்கம் கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றின்னு சொல்றாரு. எங்க நிறைவேற்றிருக்கு? திரு சுப்பிரமணியன், இப்போ விவசாயிகளோட பிரச்சனை அது எம்எஸ்பி ஃபிக்ஸ் பண்ணல அப்படின்றது அது ஒரு பிரச்சனையா இருந்தது. மராத்தியர்கள் பிரச்சனை அதுவும் பெரிதாக பேசப்பட்டது. அவர்களுக்கான இடஒதுக்கீடு கொடுக்கப்படல அப்படின்றதும் ஒரு பெரிய பேசு பொருளாக இந்த எலெக்ஷன்ல தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்பட்டதுல அதை எப்படி கையாண்டது ஏக்நாத் ஷிண்டே அரசு? சரி, அதாவது பரிந்துரைகள் வாங்கப்பட்டு ஓகே, அடுத்து வரப்போற ஆட்சியில வந்து என்ன ரெப்ரசன்டேஷன் கொடுத்தாங்களோ அதற்கு வந்து கண்டிப்பாக அந்த ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் கொடுப்பாங்க. ஓகே, அதை தான் வந்து இப்போ அங்க எடுத்து பரப்புரைகள் எடுத்துட்டு போனதுனால தான் நம்ம இந்த தேர்தலை வந்து இந்த இதை லீடிங்கை பார்க்குறோம் இங்க. ஸோ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, எல்லாருக்கும் வந்து எல்லாரையும் வந்து எல்லா டைம்ல வந்து நீங்க சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது ஓகே, சில ரெப்ரசன்டேஷன் வந்தா சில ரெப்ரசன்டேஷனை வந்து எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமாக அதுக்கு உண்டான கமிட்டிகள் அமைக்கப்பட்டு அதுல உள்ள ரெப்ரசன்டேஷனை வந்து ஃபுல்ஃபில் பண்ணதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. பட் அனைவரையும் நீங்க சாட்டிஸ்ஃபை பண்ண முடியுமானா முடியாது. ஏன்னா வந்து ஒரு 3 கட்சிகள், பெரிய கட்சிகள் கூட்டணியில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து உள்ள மேனிஃபெஸ்டோ இருக்கும், அவங்களுக்குள்ள அஜெண்டா இருக்கும். அதை வந்து ஃபுல்ஃபில் பண்றதுக்கு எப்படி ஒரே ஆட்சியில முடியும்? சரி, தொடர்ந்து திரு ஆசீர்வாதம் ஆச்சாரியிடம் செல்வதற்கு முன்பாக தற்போது இருக்கக்கூடிய அந்த முன்னிலை நிலவரம் சார்ந்த விஷயங்களையும் நாம் பார்க்கிறோம். ஆதித்யா தாக்கரே அவருக்கு எதிர்த்து போட்டியிடக்கூடியவரே, அவர்களுக்கான முடிவுகள் என்பது நாம் காத்திருக்க வேண்டியிருக்கிறது. தற்போதைக்கு முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே அவர் போட்டியிட்ட தொகுதியில் முன்னிலை வகிக்கிறார் என்பதையும் நாம் பார்க்கிறோம். அதே போன்று மகாராஷ்டிராவில் இதுவரைக்கும் இருக்கக்கூடிய 288 தொகுதிகளில் 177க்கு முன்னிலை நிலவரம் கிடைத்திருக்கிறது. அதில் இதுவரைக்குமான முன்னிலை நிலவரத்தில் என்டிஏ கூட்டணி பெருவாரியான முன்னிலையை பெற்றிருக்கிறது, 138. ஒரு ரியல் டைம் எண்ணிக்கை, முடிவுகளுடைய எண்ணிக்கையை நாம் காண்பித்துக் கொண்டிருக்கிறோம்.